ரயில் கட்டண விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் ரயில் மறியலில் ஈடுபட்ட பல்வேறு அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். தொலைதூர பயணிகள் ரயில் கட்டணம் 14.2%, சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்பட்டு புதன்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்டது. இதை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய மாதர் சங்கம் ஒன்றிணைந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புதன்கிழமை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் வலியுறுத்தினர். ஆனால் போராட்டம் தொடர்ந்து நீடிக்கவே 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். கலவரம் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தனர். இன்றைக்கு ரயில் கட்டண உயர்வு இன்னைக்கு மக்களுடைய வாக்களித்த மக்களுக்கு வயிற்றில் அடிக்கிற வேலையை மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் வரலாறு காணாத ரயில் கட்டண உயர்வை செய்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்க அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கண்டன போராட்டங்களை, ரயில் மறியல் போராட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதேபோல் மதுரை, திருச்சி, நாகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ரயில் கட்டண உயர்வை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் நடந்தது. காங்கிரஸ் பின்பற்றிய அந்த மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளை கைவிட வேண்டும். மக்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதோடு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ரயில் கட்டணத்தை, சரக்கு கட்டணத்தை, கேஸ் விலை உயர்வை, மண்ணெண்ணெய் விலை உயர்வை, டீசல் விலை உயர்வை என அனைத்தையும் வாபஸ் பெற வேண்டும் என இந்த நேரத்திலே போராட்டத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போராட்டத்தின் காரணமாக தமிழகத்தில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். பயணிகள் கடும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர்.